ஹாய், ஹலோ, வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. ரொம்ப நாளாக ட்ரெல்லிஸ் வேவா வச்சு ஒரு கார்டன் பண்ணணும்னு ஆசைங்க. ஆனால் பழைய வீட்டில் பேக்யார்டில் சின்ன கார்டன் தான் வச்சுருந்தோம். இந்த ட்ரெல்லிஸ் போடுறதுக்கெலாம் அவ்வளோவா ஸ்பேஸ் கிடையாது. இந்த புது வீட்டில் வைக்கணுன்னு ஒரு 2 இயர்ஸாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். கடைசியாக இந்த இயர் தான் செட் பண்ணிட்டோம். நாங்கள் கார்டன் பெட்டை எந்த மெட்டீரியலில் பண்ணலான்னு ரொம்ப நாளாக யோசித்து கடைசியில் கால்வனைஸ் ஸ்டீல் பெட்டில் தான் செட் பண்ணியிருந்தோம். இனிஷியலாக செஸ் பிளாக்ஸ் வச்சு உட் பீசஸை செடார் வுட்லாம் வச்சு தான் பண்ணலான்னு இருந்தோம். பட் அது உட் ஸ்டெயின் அது இதுன்னு நிறைய பண்ணணும். அண்ட் பாஸ்டன் வெதருக்கு சீக்கிரமாக வேர் அவுட் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டீல் பெட்டாகவே வாங்கிட்டோம். நாங்கள் வாங்கின பெட் சைஸ் வந்து 2 12x2 அண்ட் 4 8x4 பெட் தாங்க வாங்கினோம். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு எங்கள் பேக்யார்டில் மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டோம். அவுட்லைன் மட்டும் இந்த பெட் சைஸ் ப்ளஸ் வாக்கிங் ஸ்பேஸ் அண்ட் ட்ரெல்லிஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மெஷர் பண்ணி அவுட் சைடில் மார்க் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் மார்க் பண்ண பிளேஸை ஃபுல்லாகவே கிராஸ் தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு லானை மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராஸை தான் ரிமூவ் பண்ணோம். 1 வீக்காக ஈவினிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த கிராஸ் ரிமூவ் பண்ணுறது தான் வேலையாகவே இருந்துச்சு. ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் அசெம்பிள் பண்ண கார்டன் பெட்டை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். எங்கே வரும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டோம். இந்த பெட்டை வந்து அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரொம்பவே கிளியராக இருந்துச்சு. அண்ட் தூக்கிறதும் லைட் வெயிட்டாகவே தான் இருந்துச்சு. நான் டிஸ்கிரிப்ஷனில் எங்கே வாங்கினோம் என்ன டீட்டெயில்ஸ்ன்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். நாங்கள் ஃபுல்லாகவே கிராஸையும் ரிமூவ் பண்ணிட்டோம். அப்புறம் கார்டன் பெட்டை வச்சு எப்படி வைக்க போகிறோம், அசெம்பிள் எங்கே பண்ண போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து வீட் க்ரோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு வீட் கிளாத் தான் போட்டோம். இந்த வீட் ஒன்ஸ் க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாக போயிடும். ஸோ ஃபுல்லாகவே பெட்டில் இருக்கிற ஏரியா தவிர எல்லா ஸ்பேஸுக்கும் நாங்கள் வீட் கிளாத் தான் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு பெட்டு எங்கே வருமோ அங்கே ஹார்ட்வேர் ஃபேப்ரிக்குன்னு ஒன்று இருக்குது. அது எதுக்குன்னா கீழே அண்டர் கிரவுண்ட் அனிமல்ஸ்லாம் இருக்கும்ல, ராடன்ஸு அதெல்லாம் பெட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக அந்த ஹார்ட்வேர் ஃபேப்ரிக் போடுறோம். அது ஒரு ரோல் மாதிரி வருங்க. அதை நம்மளுக்கு வேண்டிய சைஸுக்கு கட் பண்ணிக்கணும். ஸோ அதையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு கார்டன் ஸ்டேக்ஸ் வச்சு அசெம்பிள் பண்ணிக்கிட்டோம்.
ஸோ ஃபைனலாக இந்த 12x2 2 பெட்டையும் நாங்கள் அசெம்பிள் பண்ணி முடிச்சாச்சு, ஃபிக்ஸும் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஏரியா ஃபுல்லாகவே வாக்கிங் ஸ்பேஸ் தான். ஸோ 2 பெட்டுக்கும் நடுவில் வந்து அந்த கனெக்ட் பண்ணுறது ட்ரெல்லிஸாக இருக்கும். ஸோ அதுவும் வாக்கிங் ஸ்பேஸ் தான். அந்த வாக்கிங் ஸ்பேஸ் ஃபுல்லாகவே பெபிள்ஸ் அந்த மாதிரி போடணும். நாங்கள் கார்டன் பெட்டையும் கிரவுண்டோட அட்டாச் பண்ணியாச்சு ஸ்டேக்ஸ் வச்சு. ஸோ மூவ் ஆகாமையும் இருக்கும், விண்டு ஏதாச்சுன்னா மூவ் ஆகாமையும் இருக்கும். ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ட்ரெல்லிஸ் தான் வைக்கணும். ஸோ ட்ரெல்லிஸ் வாங்கிட்டு வந்து நெக்ஸ்ட்டு அதெல்லாம் அசெம்பிள் பண்ணணும். ஸோ 8x4ம் அசெம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதையும் எடுத்து வச்சு இந்த மாதிரி ஃபீட் கிளாத்து, அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் ஃபேப்ரிக் அதெல்லாம் நாங்கள் போடணும். ஸோ நெக்ஸ்ட் வீக் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாமா?